தமிழகத்துல பாஜகவுடைய நிலை என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமா அயோத்தியால பாஜக எப்படி தோத்தாங்க, உத்தரப்பிரதேசத்துல பாஜக இந்த அளவு அடி வாங்குறதுக்கான காரணங்கள் என்ன, இந்த எல்லா விவகாரத்தையுமே நாம டேட்டாவோட பார்க்க போறோம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம சில டேட்டாக்களை பார்க்கலாம். பாருங்க, காலிஸ்தான் ஆதரவாளர் வெற்றி. பஞ்சாப் மாநிலம் கத்தூர் சாஹிப் தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் கல்பீர் சிங் ஜீராவை விட 1,89,758 ஓட்டுகள் அதிகம் பெற்று சுயேட்சை வேட்பாளரான அம்ரித்பால் சிங் வெற்றி பெற்றார். இவர் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். இந்த செய்தியை நான் எதுக்கு சொல்றேன்னா, இவன் ஒரு பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றவன். அவன் சுயேட்சையா நின்று வின் பண்ணியிருக்கான். எனக்கு புரியல, இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு பயங்கரவாதி வின் பண்றான். இங்க நம்ம தமிழகத்துல எக்ஸ் ஐபிஎஸ்ஆ இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணாமலை அவர்கள் தோத்து போறாரு. தமிழகத்திலையும் பஞ்சாப்லயும் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மக்கள் எதை வச்சு ஓட்டு போடுறாங்க, இந்த வேட்பாளர்களை என்னன்னு நினைச்சு இவங்க ஓட்டு போடுறாங்கன்னா எனக்கு புரியல. இதையும் கொஞ்சம் பாருங்களேன். பாஜகவின் ஆணவத்துக்கு கிடைத்த தோல்வி. மக்களவை தேர்தலில் பாஜகவின் ஆணவத்துக்கு கிடைத்த தோல்வி இது. புள்ளிவச்ச கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட்டதால் தான் வெற்றி சாத்தியமானது அப்படிங்கிற மாதிரி காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்படி இல்ல எனக்கு புரியல. எப்படி இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகள் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்ததுனால வின் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எங்க நீங்க வின் பண்ணீங்க? எப்படி ஒரு இது மாதிரி பேசுறாருன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது. தொடர்ந்து திரு கார்கே அவர்கள் இப்படிதான் பேசி வந்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம தமிழகத்தினுடைய கள நிலவரத்துக்கு வரலாம். தமிழகத்துல பாஜக தோத்து போச்சா? ஆமா, பாஜக தோத்துதான் போச்சு. திமுக தான் ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. 40க்கு 40 அவங்க வின் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் 39 சீட் வின் பண்ணாங்க. இந்த முறை 40க்கு 40 அவங்க வின் பண்ணிருக்காங்க. பட் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம பார்க்க வேண்டியது பாஜகவுடைய வெற்றி குறித்து கிடையாது, பாஜகவுடைய ஓட்டு சதவீதத்தை குறித்து தான் பார்க்கணும். ஏன்னா தமிழகத்துல பாஜக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்ல, இப்பதான் அவங்க வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல பாஜக வின் பண்ணிடும், இவ்வளவு சீட்டுகள் வின் பண்ணிடும் அப்படி மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் நாம பார்க்க வேண்டியது பாஜக எத்தனை சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கடந்த முறையை விட இந்த முறை பாஜக எத்தனை சதவீத ஓட்டுகள் தமிழகத்துல வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அதை வச்சுட்டு தான் அண்ணாமலையுடைய உழைப்பு எப்படி இருக்கு, அவரு தமிழகத்துல எந்த அளவு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். திமுக இந்த முறை ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்கலாம், இருந்தாலும் அவங்களுடைய ஓட்டு சதவீதமானது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா, கடந்த முறையை விட இந்த முறை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா திமுகவுடைய ஓட்டு சதவீதமானது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. திமுக 26.08% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதிமுக 20.52% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பாஜக 11.01% ஓட்டுகள் அவங்க வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் வெறும் 10.73% ஓட்டுகள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? நோ அண்ணாமலைனா, நீ ஒன்னும் தோக்கலனா, நீ உண்மையிலேயே வின் பண்ணிருக்க. உன்னை நம்பி கிட்டத்தட்ட 4,21,448 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை லட்சம் பேரு உன்னை நம்பி, நீ வரணும்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. சோ நீ ஒன்னும் தோக்கல, உன்னோட வெற்றிக்காக இத்தனை பேரு ஓட்டு போட்டிருக்காங்க. சோ நீ தோக்கலனா, நீ கஷ்டப்படாத, நீ தோக்கல. பாஜகவுடைய தலைவரா பொறுப்பேற்று வெறும் மூணே வருஷத்துல 60 வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ற இந்த திராவிட சித்தாந்த அரசியல்வாதிகள் மத்தியில, அதுவும் இவங்க பழந்தின்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதிகள், அவங்க மத்தியில நீங்க இந்த அளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னா, அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பாஜக பல இடங்கள்ல 2ஆம் இடத்துல வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். அவர் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. சோ அண்ணாமலை அவர்கள் தோக்கல, அந்த மனுஷன் வின் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷனை நம்பி அத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்களுக்காக அண்ணாமலையோட கூட்டணியில இருக்கிறவங்களுக்கும் பாஜக இருக்கிறவங்களுக்கும் அத்தனை மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல பாஜக 2ஆம் இடத்தை பெற்று இருக்கு. நேத்து வரைக்கும் பாஜகவை நோட்டாக்கு கீழே சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வாயை மூடிட்டு இருக்காங்க. வெறும் கலாய்க்கிறது மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, பாஜக எந்த அளவு வளர்ந்துருக்கு, எவ்வளவு இடங்கள்ல 2ஆம் இடத்தை பெற்று இருக்கு அப்படிங்கிறத இவனுங்க பாக்குறதே கிடையாது. இந்த ஊபிசிகளுக்கு மூளை அவ்வளவுதான். ஆனா உண்மையாலேயே அரசியல் கள நிலவரம் தெரிஞ்சவங்களுக்கு இது எல்லாமே அவங்களுக்கு வீதியை கலப்பதான் செய்யும், வைத்த கலக்கதான் செய்யும். வெறும் 3 வருஷத்துல அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனி நபரால இந்த அளவு பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வர முடியுதுன்னா, இன்னும் வரும் நாட்கள்ல அந்த மனுஷன் என்னென்ன வேலை பார்ப்பாரு.
என்னென்ன வேலை பார்ப்பாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே இவரால இந்த அளவு சாதிக்க முடியுதுன்னா 2026 அசெம்பிளி எலெக்ஷன்ல தமிழகத்துல இந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணுவாரு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்முடைய சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக சொடக்கு போட்டு சவால் விட்டார்ல, என்னை விட அதிகமான ஓட்டுகள் வாங்கி காமிச்சிருங்க அப்படின்னுட்டு, தனித்து நின்று என்னை விட அதிகமான ஓட்டுகள் வாங்கி காமிங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டார் இல்லையா. இதை நாம இப்ப பார்க்கலாம். பாஜக தனித்து நின்ற இடங்கள்ல பாஜகவும் தமிழர் கட்சியும் எத்தனை சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கரூர்ல, கன்னியாகுமரியில, கிருஷ்ணகிரியில, கோயம்புத்தூர்ல, சிதம்பரம்ல, சென்னை சென்ட்ரல்ல, சென்னை தெற்குல, சென்னை வடக்குல, தஞ்சாவூர்ல, விருதுநகர்ல, திருநெல்வேலியில, திருப்பூர்ல, திருவண்ணாமலையில, நாமக்கல்ல, நீலகிரியில, புதுச்சேரியில, பொள்ளாச்சியில, மதுரையில, திருவள்ளூர்ல, நாகப்பட்டினம்ல இந்த எல்லா இடங்களுமே பாஜக தனித்து தான் நின்னாங்க. பாஜக அவங்களுடைய சொந்த சின்னத்துல நின்னாங்க. அங்க இவங்க எல்லாருமே வாங்கின ஓட்டு, அதாவது பாஜக வாங்கின ஓட்டுகள் கிட்டத்தட்ட 11.61%. 11.61%. இந்த இடங்கள்ல நேருக்கு நேர் போட்டி போட்ட இந்த ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு சதவீதம் வெறும் 4.24 தான். பாதி கூட கிடையாது, அதை விட கம்மியா தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. சோ சீமான் அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய கட்சியை கலைச்சிட்டு ஓடி போயிடுவீங்களா, இல்ல என்ன பண்ண போறீங்க? சோசியல் மீடியால இந்த ஊபிஸ்கள் பண்ற அட்டகாசங்கள் உண்மையாலே தாங்க முடியலங்க. கேபினெட்டுக்கு போற பாஜக காரங்களே சைலண்டா இருக்காங்க, ஆனா கேண்டீனுக்கு போற இவங்க எல்லாருமே அந்த அளவு ஆட்டம் போடுறாங்க. திமுக 40-40 வின் பண்ணிருக்காங்க. ஆமா வின் பண்ணிருக்காங்க, ஒத்துக்குற ஃபுல் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. அதனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்ன்னு, அத மாதிரிதான் இவங்க கதையும் இருக்கு. அடுத்ததாக நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் தமிழகத்துடைய இந்த தேர்தல் முடிவுகள் குறித்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க. 10 இடங்கள்ல பிஜேபி அலையன்ஸ் செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு. இட்ஸ் a சீரியஸ் டெவலப்மெண்ட். ஐ திங்க் இந்த விஷயத்தில் கருத்து சொல்வதற்கு குறைந்தது ஒரு 2-3 நாட்களாவது ஆகும் என்று நான் பார்க்கிறேன். ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம கையில் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். பட் ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் சொல்லுவதை வைத்து நான் கூற விரும்புவது என்னென்னா, நிச்சயமாக இது ஒரு சீரியஸ் டெவலப்மெண்ட். அதிமுக தலைமை இது குறித்து தீவிரமாக ஆலோசிக்க வேண்டும். இல்லைனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு தான் காத்திருக்கிறது என்ற அர்த்தம். டெஃபினட்டாக 10 இடத்துல பிஜேபி அலையன்ஸ், ஏன்னா பிஜேபி அலையன்ஸில் பாமக தவிர வேறு கட்சிகள் பெருசாக கிடையாது. இது ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட்டு. அதிமுக கவலைப்பட வேண்டிய விஷயம், திமுகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். திமுகவுக்கு எதிராக அதிமுக இருப்பது தான் திமுகவுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. அந்த இடத்த பிஜேபியோ பிஜேபி இட்டு நிரப்புமையானால் தமிழ்நாடுக்கு அது மிகப்பெரிய சோதனை காலமாகத்தான் முடியும். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி எல்லாம் பேசலாமா? திமுக எதிராக அதிமுக இருக்கலாம், அதிமுக எதிராக திமுக இருக்கலாம், ஆனா அவங்களுடைய இடத்த பாஜக நிரப்புமே ஆனால் தமிழகத்திற்கு அது சோதனை காலமாக தான் இருக்கும் அப்படி மாதிரி திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்றாரு. இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் வின் பண்ணலாம், யார் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது இவங்களுக்கு எதிராக இவங்க தான் இருக்கணும், இவங்களுக்கு எதிராக இவங்க தான் இருக்கணும், மாத்தி ஆராய்ச்சி வந்துட்டாங்கன்னா அது சோதனை காலமா இருக்கும் அப்படின்ட்டு எப்படி ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருந்துகிட்டு இப்படி சொல்றாருதான் எனக்கு தெரியல. வாட் எவர், இவர் சொல்லக்கூடிய அந்த கோரை மட்டும் நம்ம பார்க்கலாம். பாஜகவுடைய இந்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, இது அபரிவிதமானது. இது அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு செட்பேக்கை தான் கொடுக்க போகுது. வரக்கூடிய தேர்தல்களை கண்டிப்பா அவங்களுக்கு இது பெரிய பிரச்சனையா தான் இருக்க போகுது, பிரச்சனையா தான் இருக்கும். ஏன்னா இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 12 இடங்கள்ல பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அண்ணாமலர்கள் பாஜக தலைவரா வெறும் 3 வருஷம் தான் ஆச்சு. அந்த 3 வருஷத்துல இந்த மனுஷன் இந்த அளவு பண்ணியிருக்காருன்னா சோ பாத்துக்கோங்க, அதிமுகவும் திமுகவும் இன்னும் எப்படி எல்லாம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும், அதை எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஆத்மார்த்தமான குருவா வச்சு வணங்குற வீர் சாவர்கர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒரு ஃபேமஸ் குவாட் ஒன்னு இருக்கு. ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் முஸ்லிம்ஸ், ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் பிரிட்டிஷர்ஸ், ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஹிந்துஸ் அகெயின்ஸ்ட் ஹிந்துயிசம். இத சொன்னது நம்முடைய வீர் சாவர்கர் அவர்கள் தான். இந்த ஒரு குவாட்டை போட்டு நிறைய பாஜக ஆதரவாளர்கள் தொடர்ந்து ஹிந்துக்களை தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா உத்தரப்பிரதேசத்துல பாஜக தோத்தாங்க இல்லையா, சோ அங்க கூட ஹிந்துக்களை இங்க இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் தொடர்ந்து இந்த ஒரு குவாட்டை போட்டு, சாவர்கருடைய இந்த ஒரு குவாட்டை போட்டு பயங்கரமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த காங்கிரஸுக்கும் திமுகவிற்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சோகால் இந்த லிபரல்ஸுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? என்ன வித்தியாசம்? உத்தரப்பிரதேசத்துல முக்கியமா அயோத்தியால பாஜக தோததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் 2. ஒன்னு, ராமர் கோவில் கட்டும் போது அங்க யோகிஜியோடைய கவர்மெண்டால நடந்த ஒரு சில நிகழ்வுகள், அதுக்கப்புறமா பாஜக RSS குறித்து சொன்ன விஷயங்கள், RSS ஒதுக்கிய விஷயங்கள், இது 2ம் தான் பாஜக உத்தரப்பிரதேசத்துல தோக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க எதிர்பார்த்த அந்த 400 சீட்டுகள் வராததுக்கும் இதுதான் காரணமா இருந்தது. நீங்க பண்ண இந்த விஷயங்களை இப்பவே நீங்க திருத்திக்கலன்னா இன்னும் கொஞ்சம் நாள்ல உத்தரப்பிரதேசத்துல அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. அந்த முறை கண்டிப்பா பாஜக தோத்து போயிடும்.
நீங்க திருத்திக்கலன்னா கண்டிப்பா பாஜக தோத்து போயிடும். சோ தயவு செய்து நீங்க இந்த நேரத்துல பண்ண இந்த தவறுகளை திருத்திக்கோங்க, மாத்திக்கோங்க. என்னென்ன தப்புகள் பண்ணிருக்கீங்களோ தயவு செய்து அதை திருத்திருங்க. அப்படி இல்லைன்னா அசம்பிளி எலெக்ஷன்ல பாஜக தோத்துரும். பார்க்க போறது RSS இந்த பாஜக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இத பாருங்க. நீடட் RSS ஹெல்ப் இயர்லியர், பிஜேபி நவ் செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படிங்கிற மாதிரி JP நட்டா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த RSS உதவியானது எங்களுக்கு முன்னாடிதான் தேவைப்பட்டது, ஆனா இப்போ பாஜகவே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுக்கான எல்லா தகுதிகளும் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ பாஜகவிற்கு RSS உதவி இப்போ தேவையில்லை, முன்னாடி தேவைப்பட்டது, இப்போ எங்களுக்கு RSS உதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மே 20ஆம் தேதி நம்முடைய JP நட்டா அவர்கள் சொல்லியிருக்காரு. பாஜகவுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் RSS குறித்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனாலேயே இந்த தேர்தல்ல RSS கிரவுண்டுக்கு வரவே இல்லை. RSS இந்த தேர்தல்ல வேலை பார்க்கவே இல்லை. பாஜக இவ்வளவு கம்மியான சீட்டு, அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சீட்டை விட கம்மியான சீட்டு வாங்குறதுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். RSS இறங்கி வேலை பார்க்கவே இல்லை. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி விஸ்வ இந்து பரிஷத் இருக்கு இல்லையா, அவங்களையும் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறமா பஜ்ரங் தாலியும் ஒதுக்குனாங்க. இப்போ RSS ஒதுக்கி இருக்காங்க. தொடர்ந்து இதை மாதிரி இவங்க பண்றதுனாலதான் இந்த அளவு வீழ்ச்சியை பாஜக சந்திச்சிருக்கு. மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறாரு, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அவர் தான் வரணும், அவர் தான் வந்திருக்காரு. ஆனா பாஜக தலைமை RSSக்கு எதிராக, RSS கிளைகளுக்கு எதிராக பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப தவறானது, ரொம்ப தவறானது. தயவு செய்து பாஜக தலைமை இப்பவே இதை திருத்திக்கிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் அவங்க தொடர்ந்து இதே மாதிரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதாங்க சின்ன கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.